அனைவருக்கும் வணக்கம். ஆனிலை அஸ்ட்ரோ கரூர் டிவியின் சார்பாக அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் ஆனிலை கே பாலகிருஷ்ணன். 2026 அன்று வரும் சனி பேசினுடைய 12 ராசிகளினுடைய நற்பலன்களை எல்லாம் வல்ல அருள் தரும் அலங்காரவல்லி சவுந்தரநாயகனாகிய கல்யாண பசுசாமி கருணை நாளை பார்ப்போம். மகர ராசியினுடைய மகர லக்னத்தினுடைய அவர்களுக்கும் அவர் உறவுகளுக்கும் அனைவருக்கும் உண்டான நற்பலன்களை இப்பொழுது பார்ப்போம். மகர ராசி அன்பர்களுக்கு அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக இருக்கும். மகர ராசி உடைய பெரியம்மா அவர்களுக்கு தனஸ்தானம் நன்றாக இருக்கும். மகர ராசியினுடைய இளைய சகோதரம் அவர்களுக்கு பொதுவாகவே நற்பலனாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். மகர ராசியினுடைய தாய் அவர்கள் ஏதேனும் வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் அந்த பலன் கைகூடும். மகர ராசியினுடைய குழந்தைகளிற்கு அனைத்து செயல்களும் வெற்றியாக இருக்கும். மகர ராசியினுடைய தாயினுடைய இளைய சகோதரி அவர்களுடைய குடும்பத்தில் தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கும். மகர ராசி மகர லக்னத்தினுடைய எதிர்பாலினம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி அவர்களுக்கு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அனைத்தும் சுகமாக இருக்கும். அவருடைய நண்பர்களுக்கு மிக நன்மை ஏற்படும். மகர ராசி மகர லக்னத்தினுடைய அத்தை என்கின்ற வழியில் வருகின்ற அவர்களுக்கு உயில் சொத்து LIC வருமானங்கள் மிக சிறப்பாக இருக்கும். மகர ராசி மகர லக்னத்தினுடைய தந்தை அவர்களுக்கு அனைத்து விதமான நண்பர்களும் சிறப்பாக இருப்பார்கள். அவர்கள் தொழில் செய்து கொண்டிருந்தால் வாடிக்கையாளர்கள் மிக சிறப்பாக இருப்பார்கள். மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு மாமியா அவர்கள் ஸ்தானத்தில் அவர்களுக்கு ஏதேனும் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும். மகர ராசி மகர லக்ன அன்பர்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு அனைத்து காரியத்திலும் வெற்றி ஜெயம் கிடைக்கும். இது அனைத்தும் கோச்சார பலனே, பொது பலனே. அன்பர்கள் அனைவரும் மேச ராசி என்கின்ற முதல் வீடியோவில் அடியணி குறிப்பது போல் தங்கள் பார்த்து தங்களது சுய ஜாதகத்தை வைத்து அனைத்து பலனும் தீர்க்கமாக இருக்கும். எல்லாம் வல்ல ஜீவனகாரகன் சனீஸ்வரனுடைய பெருங்கருணை பெறுமாறு அன்புடன் அனைவரும் கேட்பேன். நன்றி, வணக்கம்.